இன்றைக்கி என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா சிபிடிடி சர்க்குலர் நம்பர் 9/2025 டேட்டட் 21st ஜூலை 2025. அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்குங்க. இது வந்து ஒரு பெரிய ரிலீஃப். இது எது சம்மந்தமானா பேன் இன்னாப்பரேட்டிவாக இருக்கக்கூடிய பர்சனுக்கு நம்ம டிடிஎஸ் டிடக்ட் பண்ணியிருந்தால், ஈவன் வந்து நம்ம பெய்ட் ஆர் கிரெடிட்டட் டேட் வந்து அப்போ அவங்க லிங்க் பண்ணலை, ஆனால் தேர் ஆஃப்டர் அவங்க லிங்க் பண்ணியிருந்தாலும் பெய்ட் ஆர் கிரெடிட்டட் டேட்டில் பேன் ஆதார் லிங்க் ஆகவில்லை என்றால், அதாவது இன்னாப்பரேட்டிவாக இருக்கும் பட்சத்தில் 20% டேக்ஸ் கட்ட சொல்லி ஷார்ட் டிடக்ஷன் நோட்டீஸ் வந்து நிறையா வந்துகிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான பெரிய ரிலீஃப் தான் இந்த சர்க்குலர் நம்பர் 9/2025. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2024, அதாவது 1/4/2024 இந்த மந்த் எண்டு 31st ஜூலை 2025 நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இன்னாப்பரேட்டிவ் உள்ள பேனுக்கு டிடிஎஸ் டிடக்ட் பண்ணியிருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது சம்மந்தமான நோட்டீஸ் வந்திருந்தாலோ 30/9/2025 30th செப்டம்பருக்குள்ளே அந்த பர்சன் அவரோட பேன் ஆதாரை லிங்க் பண்ணிட்டா உங்களுக்கு டிமாண்ட் கிடையாது. ஸோ அப்படிங்கிறத அந்த சர்க்குலரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்புறமும் 1 ஆகஸ்ட் 2025, அதாவது நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்து ஒருவேளை நீங்கள் வந்து டிடக்ட் பண்ணுறப்போ அவர் பேன் ஆதார் இன்னாப்பரேட்டிவாக இருந்தாலும் அதற்கப்புறம் அந்த மந்த் எண்டிலிருந்து அடுத்த 2 மாதத்துக்குள்ளே அவர் அந்த பேன் ஆதாரை லிங்க் பண்ணிவிட்டால் உங்களுக்கு டிமாண்ட் வராது. ஸோ இப்படி ஒரு ரிலீஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்க ஒன்று. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் இது தான். அண்ட் நம்மளோட 14 days செஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது 25th ஜூலை. இன்னும் 1 day தான் டைம் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் மே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது சம்மந்தப்பட்ட வீடியோ லிங்க் கீழே இருக்குது. தேங்க்யூ.